நம்ம வாழ்க்கையோட முடிவெடுக்கிற முழு பொறுப்பையும் யார் கையிலயும் மொத்தமா கொடுத்துடாதீங்க. ஒருத்தர் சொல்றதுதான் வேத வாக்குன்னு நம்பி அவங்க பேச்ச கேட்டு மட்டும் தானா முடிவெடுப்பீங்களா? அப்படி நீங்க நம்புற அந்த நபர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க முடிவை நீங்க எடுக்கலனா என்ன ஆகும்னு ஒரு 4 விஷயம் சொல்றேன், கேளுங்க. முதல் விஷயம், அவங்க சொன்ன முடிவுல நீங்க ஜெயிச்சா அதுல அவங்க பங்குக்கு வருவாங்க. ஆனா தோத்தா உன்னை யாரு நான் சொல்றத மட்டும் கேட்க சொன்னா, உனக்கு அறிவில்லையான்னு கேட்டு நழுவிடுவாங்க. 2வது, நீங்க ஒரு முடிவை சொல்லும் போதே அது நடக்காதுன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்பவே சொல்லாம நீங்க தோத்த அப்புறம் தான் நான் அப்பவே சொன்னேன் நீ தான் கேட்கலன்னு அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. 3வது, அவங்களும் சரி நீங்களும் சரி மாத்தி மாத்தி இதனாலதான் தோத்தேன்னு குறை சொல்லிக்கிறதுக்கு பதிலா உங்க முடிவை நீங்களே எடுங்க. யார்கிட்டயும் போய் கெஞ்சிட்டு நிக்காதீங்க. 4வது, எனக்கு முடிவெடுக்க தெரியல அதனாலதான் அடுத்தவனை கேட்கறேன்னு சாக்கு சொல்லாதீங்க. முடிவு எடுக்கிற தகுதியை வளர்த்துக்கணும்னா முதல்ல முடிவு எடுக்கணும். வெற்றியோ தோல்வியோ அதுக்கான பொறுப்பை நீங்க முழுசா ஏத்துக்கணும். அவன் சொன்னதால செஞ்சேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக நினைக்கிற உங்க மூளை கிட்ட இருந்து முதல்ல நீங்க எஸ்கேப் ஆகுங்க. நான் எடுத்த முடிவெல்லாம்